ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தேர்ட் வீக் நம்ம ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 2 வீக் நல்லா வெற்றிகரமாக முடிஞ்சு, இப்போ 3வது வாரத்துக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் 2வது வாரத்தோட ரிவிஷன் வந்து இன்றைக்கி வந்து பெண்டிங் விழுந்துருச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இங்கே கொஞ்சம் ஒர்க் ஓவர் இருந்தனால எங்களால் கொஞ்சம் இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இந்த 2வது வீக் ஸ்டடி பிளானுக்கான ரிவிஷன் எப்போ பிளான் பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வர செவ்வாய்க்கிழமையிலேருந்து எவ்ரிடே வந்து நைட்டு ஒரு 10 to 10:30 லைவ் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரெடி ஆகிக்குங்க. இது நான் ஃபர்தராக என்னன்றதை நான் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ தேர்ட் வீக் ஸ்டடி பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 13லேருந்து டே வந்து 18 வரையும் உங்களுக்கு இருக்கும். டே 13 மண்டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பாலிட்டியில் நம்ம லாஸ்ட் வீக் வந்து 8 வரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்க 6 லெசன் வந்து நீங்கள் டே 13 and 14 டியூஸ்டே வரையும் படிப்பீங்க. அதுக்கப்புறம் 10த்தில் இருக்க 5 லெசன்ஸ் வந்து வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் படிப்பீங்க. ஃப்ரைடே வந்து பாலிட்டியில் எந்த டாபிக் நீங்கள் பெண்டிங் விட்டீங்களோ அந்த லெசன்ஸும், எகெயின் சாட்டர்டேவும் சேம் அதே மாதிரி பெண்டிங் லெசன்ஸை நீங்கள் வந்து பாலிட்டியில் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா, மண்டே வந்து நீங்கள் ஃபிசிக்ஸில் இது இயக்கவியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். ஃபோர்ஸஸ் இதெல்லாம் சம்மந்தமாக வரும். அது வந்து நீங்கள் அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க மண்டே. டியூஸ்டேவும் சேம் அதே டாப்பிக்கு. தென் வந்து மேக்னெட்டிக் வந்து வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே டைம் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் வீக்கே 5 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் வந்து தேர்ஸ்டே வரையும் நம்ம அந்த 2 டாப்பிக்கை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறனால 7 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ரிமைனிங் 3 டாபிக் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த 3 டாபிக்ஸை வந்து நீங்கள் அடுத்த 2 நாளில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு நான் அதில் கொடுத்துருக்கேன். ஃப்ரைடே வந்து நீங்கள் அண்டவியல், அந்த பேரண்டம் இந்த வரும்ல, அந்த பாடம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 18 சாட்டர்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பேலன்ஸ் அந்த ஒவ்வொரு பாடம் தான் இருக்கும். அணுக்கரு இயற்பியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். 10வதுல இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் 9வதுல பார்த்தீங்கன்னா, பாய்மங்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். இந்த 2 பாடமும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபிசிக்ஸ் வந்து சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ் வந்து 9th ஸ்டாண்டர்டில் 5th இயல் மட்டும் 5வது இயல் மட்டும் நீங்கள் மண்டே கம்ப்ளீட் பண்ணணும். 6வது இயல் வந்து செவ்வாய்க்கிழமையும், புதன்கிழமை 7வது இயல், அதுக்கப்புறம் தேர்ஸ்டே வந்து 8வது இயல் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து கேட்டிருந்தீங்க, தமிழ் அவ்வளோ இவ்வளோ பாடத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எப்படி படிக்கிறது? என்னால் படிக்க முடியலன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இந்த தடவை ஒரு நாளைக்கு ஒரு இயல் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம அந்த சிலபஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு எதுவுமே பிளான் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்குது இப்போதைக்கு. ஸோ இந்த தேர்ட் வீக் ஸ்டடி பிளான் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. லாஸ்ட் வீக் பெண்டிங் இருக்க ரிவிஷன் மட்டும் நம்ம கண்டிப்பாக இந்த வீக் எவ்ரி வீக் நம்ம நைட்டுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்ன இருந்தாலும் நான் ஃபர்தராக உங்களுக்கு வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது படிக்க ஆரம்பிச்சிருங்க. நன்றி.